உங்க அன்பாலையும் சப்போர்ட்டாலையும் நிஷா அக்கா உங்க எல்லாரோட வீட்லயும் ரொம்பவே பிரபலம் ஆயிருக்காங்க. நீங்க எப்படி பழைய நிஷா அக்காவுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்களோ அதே மாதிரி எங்களோட இந்த புது நிஷா அக்காவுக்கு உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பா வேணும். எப்பவும் போல உங்களுக்கு எங்களோட இந்த புது நிஷா அக்காவையும் கண்டிப்பா பிடிக்கும்னு நாங்க நம்புறோம். நீங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் என்ன அர்த்தம்? ஓஹோ, என்ன நடக்குது இங்க? மறுபடியும் இப்ப 2 பேருக்கு எந்த விஷயத்துக்காக சண்டை வந்திருக்கு? டார்ச்சா இல்ல கொசு வலையா? சசிகலாவாலதான். சுகானாவாலதான் பிரச்சனை. சுஹானாவையும் சசிகலாவையும் குழப்பி விட்டு இந்த ஆட்டத்தையே நீ தான் கெடுது. என்னது நான் ஆட்டத்தை கெடுத்தேனா? நீ தானே சும்மா இருந்த சுஹானாவை தூண்டி விட்டு இஷான மயக்கி நல்லா சொன்னேன். உன்கிட்ட மூளைன்னு ஒண்ணு இருந்ததே, அது எங்க போச்சு? எதையும் யோசிக்க மாட்டியா? ஒரு கல்யாணமான பொண்ணு கிட்ட இஷான் எப்படி போவான், அவகிட்ட எப்படி பேசுவான்? நல்ல கதையா இருக்கேங்க. சுகானா நம்ம இஷானோட பொண்டாட்டி தானே? இஷானுடைய பொண்டாட்டி சுஹானா தான், சசிகலா இல்லையே. அப்போ நான் அந்த ஐடியா சொல்லி கொடுத்ததுல என்ன தப்பு இருக்கு? உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? சுஹானா தான் சசிகலாங்கிற விஷயம் இஷானுக்கு தெரியாதுல்ல? ஓ ஏமா நீ கொஞ்சம் எடுத்து சொல்ல. நான் எப்படிப்பா சொல்லுவேன்? நீங்க 2 பேரும் கொஞ்சம் அமைதியா இருந்தாதான் சொல்ல முடியும். தாராளமா சொல்லு. நான் எங்க பேசுறேன்? நான் அமைதியா தானே இருக்கேன். நானும் தான். ஒரு விஷயத்தை நாம ஒத்துக்கணும். பிரச்சனை இப்படி கைமீறி போகுங்கிறது நம்ம யாருக்கும் தெரியாது. நாம எல்லாருமே தப்பு பண்ணிருக்கோம். நாம பண்ண தப்பை எப்படி திருத்துறதுன்னு தான் இப்ப யோசிக்கணும். இந்த தப்பை எப்படிமா திருத்திக்கிறது? பாவம் நம்ம சுஹானா பிறந்த வீட்டுக்கே போயிட்டா. அதோட இஷானுக்கு எதுவும் ஞாபகம் வரா மாதிரியே தெரியல. என்னங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு சுஹானாவை நினைக்க ரொம்ப கவலையா இருக்கு. கட்டின புருஷ குத்துக்கலாட்டா இருக்கான், ஆனா அவ பாவம் பிறந்த வீட்டுக்கு போயிருக்கா. அப்பா நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாம் சரியாயிடும். ஒரு பக்கம் அவ அவங்க அப்பா வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறது நல்லதுதான். கொஞ்சமாவது சிரிச்சிட்டு இருப்பால. பாவம் அந்த பொண்ணு. ஈஷானுக்கு ஏதாவது ஞாபகம் வராதான்னு அவனையே சுத்தி சுத்தி தொல்லை பண்ணிட்டு இருந்தா. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. இனிமேதான் இஷான் சுகானாவை நினைச்சு துடிக்க போறான். மறுபடியும் சுஹானாவா? அட ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொம்பளை பத்தி அவன் எதுக்குமா யோசிக்க போறான்? ஓஹோ, ஈஷானை விட நீங்க 2 பேரும் தான் அதிகமா சுகானாவையும் சசிகலாவையும் பிரிச்சு பாத்துட்டு இருக்கீங்க. ஆமாமா, அதுக்குதான் நான் முதல்ல இருந்தே சொல்றேன், இந்த ஆட்டத்தை இதோட நாம நிறுத்திக்கிறது தான் நமக்கு நல்லது. நீ ஒண்ணு பண்ணி இஷானை கூட்டிக்கிட்டு வா, நான் அவகிட்ட பேசுறேன். இப்ப எதுக்கு இஷானை கூப்பிடுறீங்க? உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவங்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. எப்படியோ இஷான் கூட இன்னும் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரல. ஆபீஸ்ல இருந்து வரலையா? இவ்வளவு நேரம் ஆயிடுச்சம்மா. என்னன்னு தெரியலையே. கொடு. இந்தாங்க. எவ்வளவு நேரம்டா? ஒழுங்கா குடுக்குறியா? இதுக்கு மேல தரமாட்டேன். நிஷா, ஏமா நிஷா, கொஞ்சம் சுட சுட டீ போட்டு கொடுமா. நிஷா, எனக்காக நீ சூப்பரா ஒரு லஸ்ஸி போட்டு கொடு. அண்ணி அதெல்லாம் வேண்டாம். யாருக்கும் டீயும் கொடுக்க வேண்டாம், லஸ்ஸியும் கொடுக்க வேண்டாம். உண்மைதான். 6 சப்பாத்தியும் 2 கேரட்டையும் காலி பண்ணீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அண்ணியை தொந்தரவு பண்றீங்க? இவனை உனக்கு என்ன பிரச்சனை? நான் என்னோட அன்பான மனைவி கிட்ட கேட்டேன். கொடுக்க முடியாது. நீங்க என்ன எவ்வளவு பாராட்டினாலும் பரவாயில்ல, உங்க எல்லாருக்கும் நிச்சயமா டீயோ லஸ்ஸியோ எதுவும் கிடைக்காது. எஸ் நிஷா அண்ணி வாழ்க. நான் இஷானுக்காக வெயிட் பண்றேன். அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு டீ லஸ்ஸி எல்லாம் கிடைக்கும். அது சரி, இந்த அரலூசி எங்க போனா? சாயந்தரத்துல இருந்து ஆளையே காணோம். இஷானுக்கு என்ன ஆயிருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம இஷானுக்கு சுஹானா மேல காதல் வந்துருச்சு. ஆனா என்ன பிரயோஜனம்? சுஹானா நீதான் இங்க இல்லையே. நான் இல்லன்னு யார் சொன்னது? நான் இங்க தானே இருக்கேன். பாத்தீங்களா, நான் வந்துட்டேன். ஏய், நீ திரும்ப வந்துட்டியா? சுஹானா அண்ணி சீக்கிரம் வாங்க, என் ரூமுக்கு போயிடலாம். நீங்க இஷான நான் கண்ணில் பட்டீங்க, மறுபடியும் அவர் இந்த வீட்ல பெரிய கலாட்டா பண்ணிடுவாரு. ஆமா, திரும்ப அவன் உன்னை வீட்டுக்கு அனுப்பிடுவான். அவன் எப்படி என்ன எங்க அப்பா வீட்டுக்கு அனுப்புவான்? அவனை தானே என்ன இங்க கூட்டிட்டு வந்தான். என்ன?